ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திராகமும் 19வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். நியாய பிரமாணம் தரப்படுதல் அல்லது வெளிப்பாட்டுக்கென்று ஆயத்தப்படுதல் என்கிற காரியத்தை தலைப்பாக கொண்டு இந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. 1-9 வரையிலும் இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது சீனாய் மலைக்கு வந்துவிட்டார்கள். யாத்திராகமத்தினுடைய எஞ்சிய அந்த அதிகாரங்கள் லேவியராகமம் முழுவதும் மற்றும் எண்ணாகமத்தின் முதல் 9 அதிகாரங்கள் யாவும் இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சிகளை மாத்திரம் அவைகள் விவரிக்கின்றன. ஆதாம் நாட்கள் முதல் இந்த நாட்கள் வரை, அதாவது இப்போ சீனாய் மலையில் வந்து சேர்ந்திருக்கிறார்களே அந்த நாட்கள் வரையிலும் நேரடியாக பிரமாணம் எதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவன் தம்முடைய மக்களோடு ஈடுபட்ட அனைத்தும் முதன்மையாக கிருபையின் அடிப்படையில் அவைகள் செய்யப்பட்டதாக இருந்தது. இப்பொழுதோ அவர் நிபந்தனைகளோடு கூடிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த கதவுகளினுடைய நிலைகளில் மேற்சட்டத்தில் இரத்தத்தை பூசி புளிப்புள்ள அந்த மாவை வீட்டை விட்டு விலக்கிட்டு புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட காரியங்களை அங்கே ஒரு சின்ன கட்டளை கொடுக்கப்பட்டது. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலி செலுத்தி அவர்கள் நெருப்பில் சுட்டு அதை சாப்பிட வேண்டும் என்கிற காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல் சின்ன சின்ன கட்டளைகள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மன்னா பொழியப்படும் பொழுது அவர்கள் ஒரு தலைக்கு ஒரு ஓமர் அளவு அவர்கள் பொறுக்கி கொள்ள வேண்டும். அதை அடுத்த நாள் வரையிலும் வைக்கக்கூடாது, வச்சா அது நாற்றம் எடுத்து விடும் என்கிற கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் 6வது நாளில் 2 நாளைக்கு சேர்த்து பொறுக்கினாலும் 7வது நாள் அது கெடாமல் இருக்கக்கூடிய கட்டளைகளெல்லாம் சின்ன சின்ன கட்டளைகள் மாத்திரம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதையே மீறினவர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். இப்பொழுது முதன்மையான நிபந்தனைகளோடு கூடிய ஒரு நியாயப்பிரமாணமான உடன்படிக்கையை இங்கே ஆண்டவர் தருகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறார். என் வாக்கை உள்ளபடி கேட்டு, அதில் ஏற்றியோ இறக்கியோ கூட்டியோ குறைச்சோ அல்ல, உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து, என் சொத்தே நீங்கள் தான். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் நீங்கள் தான், பரிசுத்த ஜாதியும் நீங்கள் தான். ஆனால் என் வாக்கை நீங்கள் உள்ளபடி கேட்கணும் அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தால் அவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் தங்களுடைய பாவ சுபாவத்தையும் இயலாமையும் எண்ணி பார்க்காமல் ஆண்டவர் சொன்ன உடனடியாக அந்த நிபந்தனைகளுக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டதை பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிற காரியம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவங்க துணிவு மிக்க அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். தன்னம்பிக்கையோடு கூடிய பேச்சை அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். எதையுமே ஆண்டவரே சொல்லும்போது கூட, ஆண்டவரே கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு கிருபையை தாரும் என்று கேட்கலாம். இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே இந்த காரியத்தில் உதவி செய்யும் என்று கேட்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் உடனே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற காரியம் துணிஞ்சி அவங்க தங்கள் வார்த்தையினால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தன்னம்பிக்கை நிறையா இருக்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஆனால் பின்னாட்கள் அவர்கள் செய்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது பொன் கன்றுக்குட்டியை அவங்க செய்ததை பார்க்குறோம். அங்கே மோசே கற்பலகை கீழே போட்டு உடைக்கிறத பார்க்குறோம். புறக்கணிக்கப்பட்ட கட்டளைகள் நிறையா அவங்க புறக்கணித்ததை பார்க்குறோம். தேவ செய்தி அறிவித்தவர்களை கல்லெறிஞ்சு கொண்ட நிகழ்ச்சிகளெல்லாம் வேதத்தில் பார்க்குறோம். கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்ச்சி, இவை எல்லாமே இப்போ அவங்க சபதங்களாக ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களே. ஆனால் இந்த காரியங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது துணிகரமாக வாக்கு கொடுத்தவர்கள் தவறின காரியங்கள் வேதத்திலே சாட்சியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனு மக்களோடு கொண்டுள்ள தொடர்பில், குறிப்பாக அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய இஸ்ரவேலருடைய வரலாற்றில் இப்போ தான் இந்த அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறத பார்க்கிறோம். மனிதர்களுடைய விவகாரங்களை பொறுத்தவரை இங்கு மற்ற இடங்களிலும்
இடப்பட்டுள்ள தெய்வீக கட்டளைகள் கால பாகுபாடுகளில் அல்லது நிர்வாகங்களில் மாற்றம் உண்டாக்கக்கூடியவைகளாக அவைகள் கொடுக்கப்பட்டன. அதாவது ஒரு பயங்கரமான காட்சியோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கிய போது நிகழ்ந்த பயப்படும் நிலையிலான காட்சியை இந்த அதிகாரம் விளக்குகிறது. அவர் சிருஷ்டிகர், அவரது மகத்துவத்தை நம்ம சொல்லி முடியாது. சர்வ வல்லவருக்கு முன்பாக ஆடாத மலைகள் இல்லை, நடுங்காத சிருஷ்டிகள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த காட்சி அத்தனை பயங்கரமானதாக இருக்கிறது. அங்கே மோசேயின் வழியாக தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். மொத்த இஸ்ரவேலருடன் செய்த உடன்படிக்கையாக அந்த உடன்படிக்கை இருந்தது. அந்த உடன்படிக்கையில் அது என்னன்னா, உறவு எப்படி இருக்குன்னா, அவர் ஆளுகிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஜனங்களை கீழ்ப்படுகிறவர்களாக அவர் அங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். ஆளுகிற ஒரு தேவன், கீழ்ப்படுகிற ஜனங்கள், இந்த ரெண்டு நிலையில தான் அங்கே ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 31வது அதிகாரம் 18வது வசனம் வரையிலும் இந்த கட்டளைகள் விரிந்து கிடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த உடன்படிக்கைக்கு தேவ நீதியின் சித்தத்தை வெளிப்படுத்துகிற கட்டளைகள் இது 1வது வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் யாத்ராகமும் 20வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். சமூக வாழ்வை தொடர்பு படுத்துகிற பிரமாணங்கள், சமூக வாழ்க்கையில் எப்படி வாழணும் என்கிற காரியங்கள் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் 11வது வசனம் வரையிலும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒழுக்கங்களை தொடர்பு படுத்துகின்ற வரைமுறைகள் அது 24வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 31வது அதிகாரம் 18வது வசனம் வரையிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை கிரியை பிரமாணத்தை சார்ந்தது. மனிதனின் நேர்மையின் அடிப்படையில் தான் அவனது ஆசீர்வாதங்கள் அமையும். தேவனுடைய மகத்துவம் என்பது நாம் கற்பனை பண்ணி வைத்திருக்கிறோம் எல்லைகளுக்கு எவ்வளவோ மேற்பட்டதாக அது வெளிப்பட முடியும். ஆகவே பயத்துடனே கர்த்தரை சேவிக்கும்படியாக, நடுக்கத்துடனே களி கூறும்படியாகத்தான் வேதம் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கே ஆண்டவர் காலங்களை எப்படி பிரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தேவன் ஒரு காலத்திலையும் அவர் மாற்றம் அடைவதில்லை. ஆனால் அவருடைய செயல்முறைகளானது காலாகாலத்தில் அதுகள் மாற்றமடைந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் மனிதனோடு ஈடுபட்டு அவர்களை நிர்வகிக்கிற முறையைத்தான் நாம் கால பாகுபாடு என்று சொல்கிறோம். வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் தம்முடைய மக்களோடு நடந்து கொள்கிற முறையையே கால பாகுபாடு என்று சொல்லுகிறோம். ஒரு வீடு எப்படி நிர்வகிக்கப்படுகிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அங்கே ஒரு வீட்டில் முதல் கணவனும் மனைவியும் மட்டும் இருக்கும் பொழுது அங்கே நடவடிக்கைகள் கொஞ்சம் அவர்கள் ஒரு சில காரியங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் சிறு பிள்ளைகள் அந்த வீட்டில் இருக்கிற போது, சிறு பிள்ளைகள் பிறந்தபோது முற்றிலும் புது வகையான நடைமுறைகள் அங்கே அறிமுகப்படுத்தப்படும். அதே போல் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக வளர்ச்சி அடைகின்ற போது வீட்டு நிர்வாகம் வேறு வகையாக மாற்றமடையும். இதே போல தான் மனித இனத்தோடு தேவன் நடந்து கொள்கிற முறையிலும் இதே மாதிரிகளை ஆண்டவர் பின்பற்றுகிறார். எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலை கொலை செய்த பொழுது அவனை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடி அவன் மேல் தேவன் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று ஆதியாகமம் 4:15 பார்க்கிறோம். இது முதல் தம்பதியரான அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த அந்த முதல் மகன் 2வது மகனை கொன்றபோது அவனை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடி காயின் மேலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போடுகிறார். ஆனால் பெருவெள்ளத்துக்கு பிறகு மனிதனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனிதனாலே சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மரண தண்டனையை ஆதியாகமம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவரே, மாற்றமடையாத தேவன் இங்கே ஒரு சில கிரியைகளில் மாற்றத்தை அங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேறுபாடு கால பாகுபாட்டின் மாற்றத்தினால ஏற்படுகிறது. அதே போல் சங்கீதம் 137:8-9 பார்க்கும் பொழுது பாபிலோனின் மீது கடுமையான நியாய தீர்ப்பை அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். என்ன, பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான்.
உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான், பலிக்கு பலி வாங்குகிறவன் பாக்கியவான் என்கிற பாபிலோன் குமாரத்தியே, நீ எங்கள் தேசத்தை அழிக்க வந்தபொழுது எங்கள் குழந்தைகளெல்லாம் இப்படி கொன்னுட்டியே, அதனால் உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடித்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற சங்கீத பகுதியை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு வெகுகாலம் கழித்து கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு கற்பித்ததாவது, இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்தபோது சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் வாழ்ந்த பாடலாசிரியனுக்கு ஏற்றதாக இருந்த அந்த காரியம், உன் குழந்தைய கல்லின் மேலே மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னானே, கிருபையின் கீழாக வாழ்கின்ற நம்முடைய நம்முடைய இந்த திருச்சபை நாட்களில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு இந்த காரியம் ஏற்றதாக இல்லை. சத்துருக்களை சிநேகிக்க சொல்கிறாரு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க சொல்கிறாரு, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்கிறாரு, நிந்திக்கிறவங்க துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு காரியம், லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் சில உணவு வகைகள் அசுத்தமானவை என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் மார்க் 7:19 எல்லா உணவு வகைகளும் சுத்தமானவை என்று இயேசு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். எஸ்ரா 10:3 யூதர்கள் தங்களுடைய புறஜாதி மனைவிகளையும் பிள்ளைகளையும் அகற்றிவிட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. விசுவாசிகள் தங்களுடைய அவிசுவாச மனைவிகளை அல்லது கணவர்களை தள்ளிவிடக்கூடாது என்று புதிய ஏற்பாடு அறிவுறுத்துகிறதை 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 12-16 வரையிலும் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி பிரதான ஆசாரியர்கள் மட்டுமே தேவனுடைய அந்த சன்னிதானத்துக்கு முன்பாக செல்ல முடியும். எபிரேயர் 9:7 நம்ம பார்க்கிறோம், கிருபைக்கு கீழாக எல்லா விசுவாசிகளும் நம்ம கிருபாசனத்தண்டையில் சேருகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-22 வரையிலும். ஆகவே காலகட்டங்கள் மாற்றம் உண்டாகிற போது இந்த மாற்றங்கள் நமக்கு வேதத்திலேயே நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா கிறிஸ்தவர்களும் காலகட்டங்களின் எண்ணிக்கையில் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கவில்லை, அல்லது காலகட்டங்களுக்கு என்ன பெயர் கொடுப்பது என்பதிலும் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல நம்ம ஒத்துக்கொள்ளுகிறது குறைந்தது 2 காலகட்டங்கள் உள்ளன என்பதையாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. யோவான் 1:17 நம்முடைய பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பகுக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். தற்காலத்தில் வாழ்கிற விசுவாசிகள் விலங்குகளை பலியாக செலுத்த வேண்டியதில்லை. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் அவர்கள் விலங்குகளை பலியாக செலுத்தினார்கள். நம்ம இன்றைக்கு நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால எங்களுக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று விசுவாசித்தால் போதும் இந்த 2 காலகட்டங்கள் நமக்கு உண்டு என்பதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் 3வது ஒரு காலகட்டத்தையும் நம்ம ஒத்துக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், இங்கே நியாயப்பிரமாண ஆட்சி முறை அது யாத்ராகமம் 11வது அதிகாரத்தில் இருந்து தான் தொடங்குது. ஆனால் படைப்பு முதல் பல நூற்றாண்டுகள் வரையிலும் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முந்தி குறைந்தது ஒரு காலகட்டம் இருக்குது. அது என்ன காலகட்டம் அப்படின்னா, அது ஒரு 3வது, அது மனசாட்சியின் காலம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். 4வது கூட ஒரு காலகட்டம் வரப்போகுது. ஏன்னா இனி வரும் உலகம் என்று எபிரேயர் 6:5 பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளும்படி உலகத்திற்கு வருவார். இதைத்தான் 1000 ஆண்டு ஆட்சி என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை 7 காலகட்டங்களாக சொல்லுகிறவர்களும் காணப்படுகிறார்கள். ஆனால் குறைந்தது 4 காலகட்டங்களை நாம் நம்பிதான் ஆக வேண்டும். மனசாட்சியின் காலம், அது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற வரையிலும் தங்கள் மனசாட்சியின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனை ஆராதித்தார்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு நியாயப்பிரமாணத்தின் கட்டளையின்படி அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு சபையின் காலம் கிருபையின் யுகமாக, கிருபையின் காலமாக இருக்கிறது. இந்த கிருபையின்
காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணம் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது. நமக்கு பதிலாக, நமக்காக, இந்த உலகத்தின் மீட்புக்காக ஒரு மீட்பின் திட்டத்தை தன்னுடைய சொந்த சரீரத்தில் அவர் நிறைவேற்றினார். நாம் பலி செலுத்த வேண்டியதில்லை. கிருபையினால் நாம் விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். நாலாவது, இனி வருகிற உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அது ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் அரசாட்சி செய்ய போகிற 1000 ஆண்டு ஆட்சியை குறிக்கிறது. ஆனால் இங்கே ஆதாமின் படைப்பு முதல் அவனுடைய வீழ்ச்சி வரை அறியாமையின் காலம் என்று சொல்லுகிறார்கள். அதை அடுத்தபடியாக மனசாட்சியின் காலம் என்று ஆதாமுடைய வீழ்ச்சியிலிருந்து பெருவெள்ளம் வரையிலும் சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் பெருவெள்ளத்தின் முடிவிலிருந்து ஆபிரகாம் அழைக்கப்பட்டது வரை மனிதனுடைய ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வாக்குத்தத்தத்தின் காலம், ஆபிரகாம் அழைக்கப்பட்டது முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரை ஆபிரகாம், அது வாக்குத்தத்தத்தின் காலம் என்று. அதற்கு பின்பு நியாயப்பிரமாணத்தின் காலம், அதற்கு பின்பாக திருச்சபையின் காலம், அது பெந்தேகோஸ்தே நாள் முதல் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரையும் குறிக்கிறது. அதற்கு பின்பாக கிறிஸ்துவினுடைய 1000 ஆண்டு ஆட்சி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த காலகட்டங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நமக்கு உரிய வேத வாக்கியங்களை எல்லாமே நாம் ஆராய்ந்து பார்த்து நமக்கு தேவையான வசனங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம்ம காலகட்டங்களை புரிந்து கொள்ளலைன்னா வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இஸ்ரவேல் மக்கள் அவங்க ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவார்கள், ஆனால் அவர்களை செல்வ செழிப்புள்ளவர்களாக ஆக்குவதாக தேவன் அவர்களுக்கு வாக்குறுதி தந்தார். உபாகமம் 28:1-6 பூமியில் பொருட்செல்வம், அதாவது பொருட்செல்வமாகிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வாக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. பூமிக்குரிய கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் இந்த நாட்கள் அது உண்மையல்ல. நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு பொருளாதார வளத்தை பரிசாக தருவதாக தேவன் வாக்கு தரவில்லை. மாறாக தற்போதைய காலகட்டத்தில் ஆசீர்வாதங்களை குறித்து எபேசியர் 1:3 சொல்லுது, உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே நம்ம வேத வசனங்களை அந்தந்த காலகட்டத்திற்கு ஆண்டவர் எப்படி மாறாத தேவன் மாற்றமுள்ள கிரியைகளை அவர் செய்திருக்கிறாரோ அதன்படி நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் வேதத்தை தப்பில்லாமல் கற்றுக்கொண்டு சரியாக புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் வாழ்கிறதற்கு அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். கடைசியாக 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய ஆடைகளை அவங்க துவச்சி உடல் உறவை தவிர்த்து தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று அங்கே கட்டளை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய முன்னிலையில் தூய்மையோடு இருப்பது அவசியம் என்பதை கற்பிக்கும்படி இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. ஆகவே அவர்கள் தங்களுடைய ஆடைகளெல்லாம் நல்லா துவைச்சிடணும், உடல் உறவெல்லாம் தவிர்த்து 3ஆவது நாளில் அவர்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் வர வேண்டும். சீனாய் மலை ஒரு அச்சுறுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. மனிதனும் விலங்கும் கூட அதை தொடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொட்டால் மரணமே தண்டனை, தடையை மீறுகிறவன் பின் சென்று அவனை தாக்கக்கூடாது. யாராவது மீறி ஒரு மிருகமோ அல்லது மனுஷனோ அந்த மலையை தொட்டுட்டா இன்னொருத்தன் பின்னாடி அவனை தாக்கி கொலை செய்யக்கூடாது. அவன் தொலைவில் இருந்து கல்லெறியணும். அதாவது மலையை தொட்டவனை கல்லெறியணும் அல்லது ஊடுருவ எரியணும். ஈட்டியையோ அல்லது வில்லையோ எடுத்து ஊடுருவ எரிஞ்சி அவனை கொன்றுவிட வேண்டும். மோசேயும் ஆரோனும் மட்டுமே அங்கே மலையின் மீது ஏறி செல்ல அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் என்று வசனம் 24 பார்க்கிறோம். அதன் பிறகு எக்கால சத்தம் பலமாய் தொனித்தது, மலையானது புகையால சூழ்ந்தது, அங்கே இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, அக்கினி இறங்கி புகைக்காடாய் இருந்தது, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். தேவனை சந்திப்பதில் உண்டாகிற பயங்கரத்தை இது பறைசாற்றுகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால் உண்டாகிற ஒரு மிகப்பெரிய பயங்கரமான தேவனை பரிசுத்தத்தோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த காட்சி கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சிருஷ்டிகர் எத்தனை மேன்மையானவர், எத்தனை மகத்துவம் உள்ளவர், சிருஷ்டி எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எத்தனையாய் பயத்துடனே சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே களி கூற வேண்டும் என்கிற காரியங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 21 25ஆம் வசனம் வரையிலும் மக்கள் மலையை தொடக்கூடாது என்னும் கட்டளையை கர்த்தர் மோசேயினிடத்தில் மீண்டும் சொல்லுகிறார். முதலில் மக்களை மீண்டும் நினைவுபடுத்துவது தேவையில்லைன்னு சொல்லி மோசே நினைச்சான். ஆனால் பிறகு ஆண்டவருடைய சொற்கள்
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 22 மற்றும் 24 ஆகிய வசனங்களில் அவன் அங்கே திரும்பவும் போய் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் மலையை யாரும் தொற்றக்கூடாது என்று சொல்லி அவன் அங்கே ஆசாரியர்கள் முதற்கொண்டு யாருமே அந்த மலையை தொடக்கூடாது என்கிற கட்டளையை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வேதங்களை கற்றுக்கொள்ளுகிற போது எந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எந்த கருத்துக்களோடு கூட சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து ஆவியானவருடைய உதவியோடு கூட அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நாம் வேதத்தை கற்றுக்கொண்டோன்னு சொன்னால் நாம் சரியாக கடைபிடிக்கிறவர்களாகவும் சரியாக போதிக்கிறவர்களாகவும் சத்தியத்தை பிழையின்றி கற்றுக்கொள்கிறவர்களாகவும் பிழையின்றி கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.